வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 104, நேர்மையற்ற உரிமை என்பது தலைப்பு. பண்டங்கள் உற்பத்தி சிலரே செய்ய, பலர் அவற்றை வட்டி, வரி, லாபம் என்று பண்டங்களைச் சுரண்டி அனுபோகிக்க பயனற்ற நிர்வாக முறை வளர்ந்து பண்டங்கள் நிரவுதலில் ஒழுங்கு மாறி பாருலகில் பகை, வறுமை, யுத்தமாட்சி. பண்டங்கள் உழைப்பு, ஆட்சி, பணம், விஞ்ஞானம் பல பிரிவும் செல்வந்தர் சொத்தாயிற்று. உரிமை என்பது மனிதர்களது அடிப்படை சுதந்திரம். பர்த் ரைட் என்று சொல்வோம் அல்லவா? பிறப்பு உரிமை தான் சில விஷயங்கள். ஆனால் அந்த உரிமை நேர்மையான முறையில் இருக்க வேண்டும். உதாரணமாக, என் உழைப்பின் மூலம் உற்பத்தி செய்த பொருள்கள் என் விருப்பம் போல் அனுபவிப்பேன், பலருக்கும் கொடுத்து உதவுவேன், அல்லது சிலருக்கு கொடுக்க மறுப்பேன் என்று கூட சொல்லலாம். அது உரிமை. ஆனால் இன்றைக்கு நாம் காண்பது நேர்மையற்ற உரிமையாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? பண்டங்களை உற்பத்தி செய்பவர்கள் சிலர், ஆனால் பலர் அவற்றை வட்டி, வரி, லாபம் என்ற பெயரால் இந்த சிலரிடமிருந்து சுரண்டுகிறார்கள். அப்படி உழைப்பே இல்லாமல் உழைப்பாளிகளது உழைப்பை சுரண்டி வாழ்பவர்கள் பலராக இருக்கும் பொழுது அந்த நிர்வாக முறை பயனற்றது என்றுதானே சொல்ல வேண்டும். நிர்வாகமே பயனற்றதாக இருந்தால் பண்டங்கள் எப்படி மக்களுக்கு சமமாக நிரவி வர முடியும்? எனவே பண்டங்கள் நிரவுதலிலும் ஒழுங்கு மாறியது. அதன் விளைவு இந்த பூமியில் நாம் பார்க்கின்ற போர், வறுமை, பகை அனைத்தும். அது மட்டுமன்றி பொருட்கள், மக்களது உழைப்பு, ஆட்சி என்கிற நிர்வாகம், பணம், இன்னும் அறிவியல் உட்பட பல பிரிவுகளும் பணம் வைத்திருக்கின்ற சில செல்வந்தர்களது சொத்தாக மாறிவிட்ட அவல நிலைதான் இந்த நேர்மையற்ற உரிமைக்கு காரணம். நன்றி. வாழ்க வளமுடன்.